நம்ம எப்பவுமே ரொம்ப கஸ்டமரை என்னோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு நான் வந்து சொல்லணும். எந்த அளவுக்கு நான் ப்ரெஷர் கொடுக்குறேன் அவங்களுக்கு. இப்போ ஜென்ஸுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் எப்படியா கொடுப்பீங்க, எப்படியா கொடுக்கவே கொடுக்குறீங்க. ஜென்ஸுக்கு மெயினாக ஹெவியாக கொடுக்கவே கூடாது. என்னன்னா கூட தேய்ன்னு தேய்க்கணும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கிளைண்ட்டை ரொம்ப ஃபஸ்ட்டு டபுள் கிளென்ஸ் பண்ணணும். 2 டைம் கிளென்ஸ் பண்ணணும். எப்போ கிளென்ஸ் பண்ணணும்? 2 டைம்ஸ். ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பாதி எடுத்துருங்க, பாதி ஃபுல்லாக போட்டுறாங்க ஒரே டைமில். ஏன்னா ஜென்ஸோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். மசாஜ் வந்து ரொம்ப லைட்டாக அதே லைட்டாக சொல்லணும், லைட்டாக அவங்க டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி. ஏன்னா ஜென்ஸோட இது வந்து ஹார்டாக இருக்கும் ரொம்ப. சரி ஒரே நிமிஷம் வெளியே விட்டு கூப்பிட்றேன். இப்போ நான் சரி ஓகே, நான் விட்டு போகிறேன். எப்பவுமே ரிமூவ் பண்ணும்போது இப்படி கரெக்டாக அப் டு டவுன் பண்ணக்கூடாது, கிராஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அப்போ தான் அது எடுக்க முடியும். சென்சார் கீழே நம்ம எடுக்க டவுன் பண்ண வேண்டாம், லைட்டாக கொடுத்தா போதும். லைட்டாக கொடுத்தா சும்மா அதை எடுக்கிற அளவுக்கு. நீங்கள் ப்ரெஷர் எடுக்கலாம், அந்த வைப்ரேட் மட்டும் ஹீட் இருக்கும். கஸ்டமருக்கு தான் பெயினாக இருக்காது. டிஷ்யூ ஸ்கின் அலர்ஜி. ஆமாம், அது ஆயிருக்கு. அது எப்படி சரி பண்ண சொல்லுவாங்க அவங்களுக்குலாம். மேக்ஸிமம் ஜென்ஸுக்கு இருக்காது, யாரோ ரொம்ப பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெயில் அலையிறாங்க, அவங்களுக்குலாம் இந்த ஸ்கின் இருக்கும். லேடிஸ் தான் ஐப்ரோஸ் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிடும். மூடி தொடர்ந்து விட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி நல்லா இருக்கும். இது நார்மலாகவே நீங்கள் ஆன் பண்ணிட்டாவே இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை. ஏர் ப்ரெஷ் மட்டும் இங்கே ஆன் பண்ணீங்க. இல்லை இது தேர்ட் ஸ்டெப். இது நம்ம வந்து வாட்டர் கொடுக்கணும். ஏன் இதுதான் இந்த ப்ராப்ளம். ஓப்பன் போர்ஸில் இருக்கு இல்லையா, அதில் ஓகேங்களா பார்த்துக்கீங்க. இப்போ ஆட் வருது. ஓகேவா, யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அடுத்தது அல்ட்ரா. இதுதான் மசாஜிங். இப்போ இது வந்து எங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ அது வந்து நம்ம அல்ட்ரா மசாஜ் பண்ணிக்கலாம். இதில் செகண்ட் ஸ்டெப் வந்து ஜெல் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதான் அதிகமாக ஜெல் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா. என்னன்னா ஜெல் வாட்டர் கண்டெய்னர் தேர்ட் லேயர் இருக்கும். நார்மல் ஸ்கின்னுக்கு நார்மலான ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் நார்மலாக ஃபேஸ் ஆயிலை மட்டும் மிக்ஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஆன் ஆகிடும். ஓகேவா, இதுலேயே ஆன் ஆஃப் இருக்குது. ஆன் ஆகிடும். சுவிட்ச் இருக்கா? சுவிட்ச் இதில் சுவிட்ச் இருக்குது. ஒன்றே ஒன்றில் இல்லை, ஸ்க்ரப்பரில் மட்டும்தான் இல்லை. ஃபைன். ஓகேங்களா, ஃபீல் ஆகாது. லைட்டாக தண்ணி வச்சா ஜெல்லாக வச்சா ஓகே. இங்கிருந்து இதோட ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் திரும்பி இப்படி போகக்கூடாது. பாருங்க, இப்படி இருக்காங்க. இதோட நிறுத்திக்கணும். அதே போல் இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் தனியாக எடுத்து பண்ணணும்.
கையில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கையில் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷின் போட்டு கையில் கொடுக்கலாமா இல்லை கையில் பண்ணிவிட்டு மிஷின் பண்ணலாம்? மிஷின் போடுறது பெஸ்ட்டு. கொஞ்சம் கையில் ஒரு 5 நிமிஷம் கேட்குறேன். இன்னும் ஜஸ்ட் வேணால் கொடுத்துக்கலாம். மசாஜ் கிரீம் மசாஜ் பண்ணும்போது ஆயில் மாதிரி வரும். ஆயில் மாதிரி ஆயில் வரும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அது உங்களுக்கு நீங்க தங்கி சேர கேள்வி வரும். கரெக்ட். அப்படியே நெக்குக்கு ஒரு ரவுண்டு கொடுத்துரு. நெத்தியிலே கொடு. ஆஃப் நெத்தி வரும். இந்த சைடு பண்ணும்போது இது வரைக்கும் வரும் ஆஃப். அப்புறம் மறுபடியும் அப்படியே கீழே போய் அண்டரை கொடுத்து மறுபடியும் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சைடு. உங்களுக்கு நல்ல ஸ்கின் டைட்டிங் நல்ல டைட்டிங் கிடைக்கும். நல்லா ஆகும். இந்த அக்கா கலர் ஆனால் ஓகே தான். கலர் அதெல்லாம் கலர்லாம் கொடுத்துருவேன் நான். உங்களுக்கு டைட்டிங் சிரிச்சுடா எங்கள் வாய்க்கில் ஃப்ரீ முடியும். ஓம்கர் வேணா கொடுக்கணும். ஓம்கர் அவங்களை வாங்க வச்சிடலாம். நண்பர் வந்து இதே மிஷின் தான் வச்சிருக்காரு. 4500 வந்துடுறாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க ஆஃபர் போடுங்க, ஆஃபர் போட்டு பண்ணுங்க. ஏன்னா நீங்க 3999 கொடுத்து 3499 போடுங்க. 5000 வந்து 1.5 hours பண்ணுங்க. நான் பண்ற மாதிரியே நீங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே டைமிங் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க கொடுக்கறது வருதுன்னு சொல்லுவாங்க. அதே போல ரிசல்ட் நம்ம நீங்க ராமரை விட இந்த ஒயிட்டிங் கிட்ட நல்ல ரிசல்ட். ரொம்ப பிளாக்கா இருக்காங்கன்னு வைங்களேன். செகண்ட் பாயிண்ட் 2, தேர்ட் பாயிண்ட் 3, 4, 5, ஓகே. அப்படியே வந்துட்டு 6, குட் பிரேஸ் பண்ணு. 7, இங்கே ப்ரெஷர் பிரஷ் தான் எல்லாம் பாயிண்ட் பிரஷ் தான். 8, அன்றைக்கு பிளாக் வாட்டர் இதெல்லாமே நிறையா இருக்குது உங்களுக்கு. இந்த இடம் ப்ரெஷர் கொடுத்து இங்கே ப்ரெஷ் பண்ணுங்க. சைடு சைடு இந்த காதோட சைடில் எப்படி இருக்குங்க இந்த பெயின் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அவங்களுக்கு தெரியும் ரிலீஸ் ஆகிறது. ஸோ கடைசி பாயிண்ட்டு இங்கே 10 இது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து இங்கே ஷோல்டர் பேக் சைடு 2 பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. எப்படி இருக்குது ரிலாக்ஸாக இருக்கா அவங்க பாயிண்ட்டு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணுறது தான். இது மட்டும் ப்ரெஷர் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக மேலே இந்த இடம் அப்படி கொடுத்து இந்த இடம் இங்கே இதுக்கு சரி பண்ணு. தெரபிஸ்ட் ஏதாவது ஸ்டாஃப் இருந்தால் சொல்லுங்க. தெரபிஸ்ட் லேடிஸ் ஹோல்ஸ் மரங்களாம் வராது. எல்லாம் பண்ணுற மாதிரி. என்ன சேலரி தருவீங்க? என்ன சேலரி கேட்பான்? சேலரி பிரச்சனை இல்லை. சேலரி பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் 30 தான் ஸ்டார்டிங். நல்லா தெரபிஸ்ட் ஓகேவா? இதுதான் வந்து இப்போ நீங்கள் ஆர்எஃப் நம்ம இன்னும் போடல. ஆர்எஃப் வந்து இதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ வந்து இது டைட்னிங் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஸ்க்ரப்புக்கு அப்போ இதை பண்ணுவோம். இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் மடலில் இருக்குது. ஸோ இந்த 0 வந்து இங்கே பாருங்க 0 இருக்கு. இது வாட்டருக்கு நேராக இருக்குது. ஆமாம்மா இல்லைங்களா? இதே வந்து நம்ம இந்த இடத்துல A B Cன்னு வரும்போது இந்த இதை மாற்றுவோம். A B C அந்த நீங்கள் சொன்னீங்களா டிக்யூடு எது ஏங்க? எங்கே ஏ இருக்கு? என்னன்னா இதுதான் A. இங்க இருக்கு பாருங்க ஏ. ஆமா ஏ. A இதுக்கு மேல வைக்கணும். செலக்ட். ஓகே ஓகே ஓகே. அத மாதிரி அந்த செக்ஷன்ல வச்சிரணும். இப்போ நம்ம 0ல வைக்கிறோம். ஏன்னா பின்னாடி இருந்து வர்றதுக்காக. ஓகே ஓகே ஓகே. இது வந்து மேக்ஸிமம் மினிமம். நம்ம மினிமம் வைக்கிறோம், மேக்ஸிமம் அலாட். இதுல இந்த எது இதுல வந்து எது வேணா வச்சுக்கலாம். ஆனா மேக்ஸிமம் இது மினிமம் வச்சீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். அது ஆட்ல வச்சுக்கலாம். சென்டர்ல வச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் இதுலயும் இருக்கு. வாட்டர். நீங்க எதுல வைக்கிறீங்க? வாட்டர் ஃப்ளோ வந்து வாட்டர் வந்து அது. இதுல என்ன பண்றீங்க? இதுல வந்து நம்ம வந்து மினிமம் மேக்ஸிமம் கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுக்கலாம். வாட்டர் தாண்டி கொஞ்சம் வைக்கிறீங்க. இப்போ வந்து இத நம்ம செக் சென்டர் வைக்கிறீங்க. இதுல வந்து ஓகே ஓகே. இது நம்ம இப்போ செக் பண்ணோம். இது வந்து ஒரே நிமிஷம் நீ கேட்டது நானே வந்து இது எதுக்கு மசாஜ்க்கு அப்புறம் கொடுக்குறீங்க? ஸ்கின் டைட்னிங். டைட்னிங். இங்க நல்ல ஸ்கின் டைட் ஆகுது பாருங்க. கேக்குங்களா? அதான் போட்னது பெனிஃபிட் என்ன? அதான் ஸ்கின் ஸ்கின் டைட் ஆகும். டைட்னிங். ஸ்கின் டைட் ஆகும். லூசா இருக்குல்ல. இவங்களுக்கு பிம்பிள் எல்லாம் இல்ல, ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இல்ல, எல்லாம் எடுத்துரும். இதுக்குள்ள எடுத்துரும். ஆனா வந்து ஸ்கின் டைட்னிங் ஆகும். இந்த வாட்டர் போய் நல்லா உங்களுக்கு டபுள் டஸ்ட் க்ளீன் எப்படி பண்ணும்? க்ளீனும் பண்ணும். டீப்பா உள்ள போய் தண்ணி உள்ள போய் க்ளீன் பண்ணிட்டு உள்ள போய் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு வேளை ஸ்டார்டிங் எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? இங்க இருந்து
இங்கே கால் எல்லாமே இங்கே இருக்கும். இல்லைன்னா போய் லாக் ஆகி நின்றும். அது லாக் ஆச்சுன்னா ஸ்கின்னை பிடிச்சி இழுத்துக்கும், அந்த ஏர் வருது. ஒயிட்டர்ஸ் பிளாக்கெட்ஸ் இதில் வந்துடும். பட் அதுக்கப்புறம் மசாஜுக்கு அப்புறம் பண்ணிங்கனாவே ரொம்ப ஸ்கின் ஓப்பனாக தான் இருக்கும். அப்போ எடுக்கும்போது ஈஸியாக போயிடும். அப்புறம் நம்ம வந்து ஆர்எஃப் கொடுக்கும்போது க்ளோஸே ஆகாது. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த பக்கம் தண்ணி வந்துருக்கான்னு பாருங்க நாளைக்குல வேஸ்டேஜில் ஜென்ஸ் வந்து மெயின். ஆமாம், ஏன்னா லேயர் வந்து அன்ஈவனில் இருக்கும். அவங்க ஃபேஸை தொடச்சி ஜென்ஸ் லேயர் ஆன் பண்ணுங்க. டைமிங் இஸ் ஓகே. நான் பண்ணியிருந்தேன் 5 வச்சா போதும். ஜென்ஸுக்கு 5 இல்ல 7 ஓகே சார். 8 இங்கே பாருங்க. இதுலயும் சேம் ஆப்போசிட்ல இருந்தா இதே மாதிரி தான் ரொட்டேஷன் தான். கேட்கவே இல்லைங்க. ஃபுல் ஃபார்ம் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா மேற்கனவே ஸ்கின் டைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஏன் அந்த ஒயிட்டஸ் பிளாக்கெட்ஸை அதில் எடுக்காதீங்கன்னாவே நம்ம ஸ்க்ரப் ஃபேஸ் வைக்கணும். ஃபேஸ் எல்இடி மாஸ்க் ஷீட் மாஸ்க் போட்டு அதுதான் நம்ம வைக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் அதை வச்சுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி என்ன பண்ணணும், ஒரு லைட். இப்போ ஒரு சின்ன டவுட்டுங்க மேடம். எல்இடி மாஸ்க்ல வந்து 9 கலர்ஸ் 8 கலர்ஸ் இருக்கு. எத்தனை கலர்ஸ் இருக்கு? அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்ங்களா? ஆமாம், ரெட் வந்து பிங்க் கலர். எழுதி எனக்கு ஒரு அளவு தான் தெரியும். ரெட் வந்து பிங்க். காமனாக என்ன வைக்கணும்? எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாமே மாறுற மாதிரி அப்படின்னா ஏன்னா ரேடியஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணும். ரொம்ப பிம்பிள் இருக்கவங்க ரெட் மட்டும் வைங்க. ரொம்ப பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு ரெட் கொடுக்கலாம். பிஃபோர் மாஸ்க்கா ஆஃப்டர் மாஸ்க்? பாடி வாட்டர் குடிக்கும். இது வந்து நிறைய பேத்துக்கு பின்னாடி லாக் ஆகாது. லாக் ஆனால் இந்த நோஸ் கிட்ட பெயின் ஆகும். மறந்துடாதீங்க, இங்கே பெயின் ஆகும். அப்போ சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் அவங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மாஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழுத்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அதை போடாதீங்க மோஸ்ட் ஆஃப். இப்போ மாஸ்க் போடாது நிற்குமா? நிற்கும். சரி, ஆன் மாஸ்க் ஆன் பண்ணியாச்சு. பண்ணுங்க. இங்கே இப்போ ரெட்டு மட்டும் 2 இந்த வாட்டர் இதாகும் போது மிச்சம் 2 நீங்கள் இருக்குல்ல, இது ஆனாக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோம். இப்போ ஃப்ளாஷிங் போஸ்ட் பண்ணி கலர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆன் பண்ணியாச்சு. எவ்வளோ நிமிஷம் இருக்கு சொல்லுங்க? ஒரு 6 மினிட்ஸ் இல்லை கவர். அவர் இது என்ன ஆரம்பமா? ஃப்ளாஷ்னா எல்லா கலரும் வரும். ஸ்டார் இல்லை ரெட்டு அது இல்லை. ஃப்ளாஷ்னா எல்லா கலருமே வரும். கலர்ஸ் வச்சோம்னா கலர் என்ன வேணுமோ அந்த கலருக்கு மாறும். சரி. ரெட்டு, க்ரீனு, க்ரீன் எதுக்குங்க சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் காமனாக மல்டி கலர் கொடுத்துக்கலாம். மல்டி கலர் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே மல்டி கலர் கொடுங்க. பிம்பிள் அதிகமாக இருக்கும். ஃப்ளாஷ் மட்டும் அமுத்திடணும் இல்லைங்களா? ஆரல் அமுத்தி ஃப்ளாஷ் அமுத்தணும். ஆரல் அமுத்திட்டு ஃப்ளாஷ் ஒன்று மட்டும் போட்டுருங்க. ஏன்னா பார்த்தேன் நான் இதாக மாட்டேங்குது. சும்மா ஓகே. சும்மா டைமிங் ஆனால் இருக்காங்க. அது ஒரு டைமிங் மூடி டைமிங் செட் பண்ணி அது டைம் எத்தனை நேரம் அந்த இது அந்த டைமிங் அப்படி ஆகும். ஆனாலும் மிஷினோட ஒர்க் பண்ணலாம். என்னென்ன கலர் மிஷினோட ஒரு 3 கலர் தெரிஞ்சுக்கங்க. ரெட்டு, ப்ளூ, க்ரீன். ரெட் வந்து பிங்க் கலர், ப்ளூ வந்து ரேசஸ், க்ரீன் வந்து ஓப்பன் போஸ். இது எல்லாமே வந்து வெறும் ஆன் மட்டும்தான் பண்ணணும். ஓகேவா? வேறு எதுவுமே பண்ணணும்னா அதே கூடாது. இது மேடம் இதுங்க கூல் கம்பல்சர். கோல்ட் கம்பர்சர். ஓகே. கோல்ட் கம்பல்சர் இது வந்து தொட்டு பாருங்க. சில்லு. ஸோ இது வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கூல் கொடுக்குறது, கூலாக இருக்கிறதுக்காக ஃபைனலாக. அது சாப்பிட்டியா? நீங்க சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்டீங்க முடிச்சுட்டு சாப்பிட்டேன். கேடுதா? இன்னும் மேலே வந்து ஃபோட்டோ ஸ்டில் இல்லை. எனக்கு இல்லை மூஞ்சி பக்கம் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க போஸ்ட் பண்ணுங்க. யூடியூப்
அப்போ ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் போட்டு வைத்தோம் அக்கௌண்ட் பாயிண்ட் போட்டு ப்ரெஷர் பாயிண்ட் இல்லை ப்ரெஷர் கஷ்டமாக இங்கே கண்டிப்பாக பாயிண்ட் மற்ற எல்லாமே வந்து ப்ரெஷர் பாயிண்ட் தான் மறுபடியும் மசாஜ் ரைட் மசாஜ் இல்லை இது அப்படியே அப்சர்வேஷன் அப்சர்வேஷன் ஆகும் எப்பவுமே எல்லாமே அப்சர்வில் இருந்தால் தான்